ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரிக்கு தான். என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் ஆப்பில் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை வந்துட்டு எப்படி லாகின் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் என்னோடய ஹோம் பேஜில் இருக்குண்ணா. ஸோ ஃபைனலாக இருக்க ப்ரொஃபைல் பட்டனை கிளிக் பண்ணி ப்ரொஃபைலுக்கு வந்துட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் இருக்கும், யூசர் நேம் குணசேகரன் விஆருங்கிறது. அது பக்கத்தில் ஒரு டவுன் ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணேன்னா இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 4 அக்கௌண்ட் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கேன். ஸோ அடுத்த அக்கௌண்ட்டுக்கு இப்போ நான் மாறுறேன். ஸோ பார்த்தீங்களா, இப்போ அடுத்த அக்கௌண்ட்டுக்கு MR.G டெக் தமிழுக்கு மாறிட்டேன். அடுத்து MR.G கோட்ஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு மாறுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ இது இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லாகின் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்க டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஆட் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க, ஆட் அக்கௌண்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், லாகின் டு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டு, கிரியேட் நியூ அக்கௌண்ட்டு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி 2 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா லாகின் டு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் கொடுங்க. இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லாகின் டு எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். ஸோ இங்கே என்ன பண்ணுங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எது ரிமூவ் பண்ணுறதுனால நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆப்ஷன் காட்டும். ஸோ எந்த அக்கௌண்ட் வேணாமோ அதை ரிமூவும் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். சரியா, கீழே சைனப்பும் இருக்குது. ஸோ புது அக்கௌண்ட் கூட க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இதில் இன்னொரு ட்ரிக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஃபைலில் இருக்காமா, அந்த ப்ரொஃபைலில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனலில் நம்ம ப்ரொஃபைல் பட்டன் கொடுத்துருக்காங்களா, 5வது பட்டனை, அதை 2 தடவை டேப் பண்ணிங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ வேறு அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. நான் மறுபடியும் 2 தடவை அமுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு அக்கௌண்ட்டுக்கு மாறிச்சு. ஸோ இந்த மாதிரி குயிக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் இடையில நீங்கள் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் லாகின் மட்டும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படின்னா அந்த கடைசியாக இருக்க ப்ரொஃபைல் பட்டனை டபுள் டேப் குயிக்காக பண்ணிங்க அப்படின்னா வேறு அக்கௌண்ட்டுக்கு அது விசாட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மேலே போய் தான் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. இங்கே கீழேயும் 2 டேப் பண்ணாலே மாறும். இல்லை மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேருக்கு நேராக சின்ன ஏரோ டவுன் ஏரோ கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணால் எல்லா அக்கௌண்ட்டுமே காட்டும். எந்த அக்கௌண்ட்டுக்கு போகணுமோ அந்த அக்கௌண்ட் நேமை கிளிக் பண்ணால் அந்த அக்கௌண்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.